என்னங்கக்கா, உங்க ஃப்ரெண்டோட வாயில இருக்க புண்ணெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? ஆமா, நம்ம அந்த ரெமெடி ஒண்ணு சொன்னோம்ல, ஆமா ஆமா. அது சொன்னனா நல்லா ஆயிடுச்சு அவளுக்கு வாய்ப்பு. என்னெல்லாம் சொன்னோம்? நம்ம நிறைய சொன்னேனே, நீங்க எதை சொன்னீங்க? பி காம்ப்ளெக்ஸ் டெய்லி ஒரு மாத்திரை நைட்ல போட சொன்னோம். ஆமா. காலையில எழுந்த உடனே விதை பாலுல கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் போட்டு அதை குடிக்க சொன்னோம். தேங்காய் பால் குடிக்க சொன்னோம். ஆமா. அப்புறமே வந்து மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரி நம்ம நிறைய டிப்ஸ் கொடுத்தோம்ல, அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சரிதான். சரி. ஆனா இந்த பால்ல வெண்ணெய் கலந்து குடிக்கிறது ஒரு 3 நாளைக்கு குடிச்சா போதும். அளவா வெண்ணெயை சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் புசு புசுன்னு குண்டாயிடுவாங்கக்கா. குண்டாகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அது நல்ல வைத்தியம் தான். ஆக மொத்தத்துல வாயில புண்ணு எப்போ வரும்னா, வயிற்றுல உஷ்ணம் அதிகமாகி வயிற்றுல புண்ணு வந்தாதான் வாயில புண்ணுணும். அதுக்குதான் சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கணும். அப்பப்ப கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்கணும். அக்கா, இந்த வாயின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதம் 81:10 தானே? ஆமாக்கா. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எதுனா நிரப்புவாரு? வசனத்தினால நிரப்புவாரு. God bless you all.